வணக்கம், நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். ட்ரை காஃப்க்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிஞ்சர் அண்ட் ஹனி தான் இது. ஜிஞ்சரை வந்து நம்ம நல்லா கிரேட் பண்ணிட்டு நம்ம ஹனியோட சேர்த்து சாப்பிட போகிறோம். இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஜிஞ்சரில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிகமாக ட்ரை காஃப் வரும்போது உங்களுக்கு நீங்கள் அந்த ஜூஸாவோ இந்த ஃபார்மேட் டீ ஃபார்மேட்லையோ நீங்கள் எதனா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொண்டைக்கு வந்து ரொம்ப ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நம்ம அதிகமாக இரும்பி ரொம்ப புண்ணாக இருக்கும் தொண்டை, அதையும் வந்து உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணும். இதுக்கு வந்து நான் கிரேட் பண்ண ஜிஞ்சர் எடுத்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கிரேட் பண்ண ஜிஞ்சர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து பிழிஞ்சு இதோட சாறை மட்டும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஜிஞ்சரில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணணும், தொண்டைக்குழியில் இருக்கிற மெம்பரேன்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடும். உங்களுக்கு அதிகப்படியான இருமல் இருக்கிற டைமில் வந்து நீங்கள் இதை ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சூப்பரான ரிலீஃப் வந்து உங்களுக்கு இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி சாறை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, வெறும் அந்த இஞ்சி சாறை மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுக்கிறோம். பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 டீஸ்பூன் போல் ஜூஸ் வந்து வந்திருக்கு. இதில் வந்து நம்ம தேவைக்கேற்ப ஹனி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஹனி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை வந்து நீங்கள் மார்னிங் ஈவினிங் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த மாதிரி ராவாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டீ ஃபார்மேட்லேயும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இஞ்சி டீ எடுத்துக்கலாம். ஸோ வந்து மார்னிங் ஈவினிங் நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு வந்து இருமல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நீங்கள் லைட்டாக வந்து சிப் பண்ணிக்கிற மாதிரி சாப்பிட்லாம். இதுவும் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா ஜிஞ்சர் வந்து ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் வாயிலேயே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மென்று அந்த ஜூஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரை காஃபில் வந்து ஒரு சூப்பரான ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த இஞ்சி வந்து ஃபுல்லாக மென்று சாப்பிட்ட பிறகு நீங்கள் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஹனி வந்து சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ஜூஸ் ஃபார்மேட்லையோ டீ ஃபார்மேட்லையோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனே தண்ணி கொடுக்காதீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நீங்கள் வந்து தண்ணி வந்து வார்ம் வாட்டர் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரை காஃப் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு சுத்தமாக வரவே வராது. ஸோ இதுவே நீங்கள் ஒரு 2 to 3 days நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை காஃப்லேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிலீஃப் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.